ப்ரைஸ் எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசம் பார்ட் 2 நம்ம பார்க்கலாம். விசுவாசம்னு காணப்படாதது நிச்சயம். அதை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, செவியால் தான் உணர முடியும். கண்டு விசுவாசிக்கிற காணாமல் விசுவாசிக்கன்னு பாக்கியவான்னு சொல்லப்பட்டது இல்லையா? அப்போது நம்ம காணாமல் விசுவாசிக்கிற நம்ம தான் பாக்கியவான்கள். ஆண்டவரை பார்த்தது இல்லை, ஆனால் சீஷர்கள் அப்போ இருந்தவங்கள்லாம் என்ன செய்கிறாங்க? ஆண்டவரை பார்த்து ஆண்டோட இருந்து ஆண்டோட சாப்பிட்டு ஆண்டோட அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் கண்ணால் கண்டும் கடைசியில் அவங்க என்ன செய்யறாங்க? அவர் உயிர் தெரிந்ததில் நம்பலை. ஆனாலும் ஆண்டவர் அவர் முன்னாடி தான் போய் அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்த பிறகு தான். ஆனால் அதே மாதிரி கூடவே இருந்த தோமா கூட நம்பலை. உயிர் தெரிதல்னு சொல்லி எவ்வளோ கூட இருக்கும் போதெல்லாம் சொன்னார், 3ஆம் நாள் உயிர் தெரிவேன். அதெல்லாம் அவங்க காதில் விழலை. காதில் விழாமல் செவிக்குள்ளே போகாமல் கண்ணை மட்டும் பார்த்தாங்க. அதனால் அவங்க நம்பலை. தோமா நம்பலை. கை போட்டு தான் பார்ப்பேன், ஆணியில் இருப்பான், இந்த கரத்தில் பார்ப்பேன், விழாவில் கை போடுவேன்னு தான் சொன்னான். மற்றவங்க நம்பி அவன் நம்பலை. அப்போ அவனுக்கும் ஆண்டவர் என்ன செய்தார்? பொறுமையாக தரிசனம் கொடுத்தாரு. கை போட்டு பாரு அப்படின்னு ஒரு அறையில் பூட்டினாரில் அவனுக்கு காட்சி கொடுத்தாரு. அப்போ தான் அவன் உணர்றான். அப்போ அவன் என்ன செய்கிறான்? செவியில் ஆண்டவர் பேசினது அவன் செவியில் வாங்குறான். அப்போது மனசில் கண்ணில் பார்க்காதது செவியில் போனால் தான் என்ன செய்ய விசுவாசம் வரும். ஏன்னா செவியில் போகும்போது தான் இருதயத்துக்குள்ளே அந்த வார்த்தைகளோ எல்லாமே அவன் இருதயத்துக்குள்ளே போகும். கண்ணில் பார்த்தா இருதயத்துக்குள்ளே போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஆனால் செவி தான் என்ன செய்யும்? அதை கொண்டு போகும் இருதயத்துக்கு. அப்போ செவியில் தான் அவன் கேட்குறான். ஆண்டவர் பேசினது, எனக்கு விழாவில் கை போடுன்னு சொல்கிறது அப்படின்னு எல்லாமே. அப்போது அது செவி உணர்றது தான் என்னது? விசுவாசம். செவி வழியாக தான் போகணும். அப்போ அதுதான் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா? காணாமல் விசுவாசிக்கிறது பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம தான் யார்? பாக்கியவான்கள். அப்போத்தி இருக்கிறவங்களோட நம்ம தான் பாக்கியவான்கள். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய இறுதித்த ஆண்டவர் விசுவாசம் சொல்லி இறுதியத்தில் நம்ம கழுவுறாரு, சுத்திகரிக்கிறாரு. விசுவாசத்தினால் அந்த வசனங்களினால் வார்த்தைகளால் நம்ம என்ன செய்கிறோம்? தேற்றப்படுறோம். விசுவாசித்து நம்ம அதை பெற்றுக்கொள்கிறோம். நம்ம எதை கேட்குறோமோ அது மட்டும் விசுவாசித்தால் தேவனுடைய மகியை காண்பாய்ன்னு சொல்லப்பட்டிருக்குது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம விசுவாசித்தா நமக்கு எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கூடும். தேவன் உண்டென்றும் அவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவன் என்னதார்? பாக்கியவான். அவன் தான். தேவன் உண்டென்று அவன் இல்லைன்னு சொல்கிறவன் யார்? அந்தி கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அப்போது நம்ம தான் யார்? தேவனுடைய பிள்ளைங்க. நம்ம தான் சீஷர்கள். தேவனுக்கு பிரியமாக இருக்கும். நம்ம தான் பாக்கியவான்கள். கர்த்தர் நம்மளை எல்லாரையும் ஒரு சத்தியாக தான் வச்சுருக்கிறாரு இல்லையா? அப்போது நமக்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறாரு. ஆண்டவருக்கு நம்ம போதுமானவர். நம்ம நம்பணும். ஆண்டவர் உண்டு நம்ப மட்டும் இருந்தால் தான் விசுவாசம். அது செவி வழியாக போகிறது தான் விசுவாசம். அது மட்டும் இல்லை, அந்த விசுவாசத்தினால 3000 பேர் சேர்க்கப்பட்டாங்க. அந்த அப்போஸ்தலர் மேலறையில் ஆண்டவர் இறங்கினார். ஆவியை இறங்கும் போது 3000 பேர் சபையில் சேர்க்கப்பட்டாங்க. விசுவாசித்தாங்க. அவங்க என்ன செய்தாங்க? கண்ணால் கண்டாங்க. ஏன்னா அவங்கவுங்க பாஷையை அவங்கவுங்க பேச ஆரம்பித்தாங்க. அப்போ என்னடா இப்போ நம்ம பாஷையை பேசுகிறானே, அவன் இந்த பாஷை நம்ம பாஷையை பேசுகிறானே, அவன் என்ன செய்தாங்க? உணர்ந்தாங்க. காது வழியாக கேட்டு உணர்ந்தாங்க. அப்போ தான் விசுவாசித்தாங்க. அதனால் 3000 பேர் சபையில் சேர்க்கப்பட்டாங்க. இப்படி தான் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்குது. நம்ம யார்? விசுவாசிக்கிற நீதிமான்கள். நம்ம இயேசுவை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். தேவகுமாரனை பலியாக கொடுத்தார் தேவன். நம்ம அதை விசுவாசிக்கணும். அதனால தான் வாயினால் அறிக்கை செய்யணும். நம்ம என்ன செய்யணும்? வாயினால் அறிக்கை செய்யணும். அதுதான் செவியில் போகுது இல்லையா? அதனால தான் சாவுக்கேதான உங்கள் சரீரத்தை என்ன செய்யுங்க? உயிர்ப்பிப்பார். நம்மளுடைய சரீரத்தை யார் உயிர்ப்பிக்கிறது? இயேசு கிறிஸ்து சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். எப்படி உயிர்ப்பிக்கிறார்? கல்வாரியில் தன்னுடைய ஜீவனையை கொடுத்து நம்மளை என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுத்து பற்பல பாஷைகள் வரங்களை பெற்றுக்கொண்டு அவருக்காக நம்ம என்ன செய்யணும்? வாழணும். அவருக்காக அநேகருக்கு சாட்சியாக நம்ம நிற்கணும். விசுவாசத்தில் ஊன்றி கட்டப்படணும். ஆபிரகாம் விசுவாசம் தகப்பன் பேர் வாங்கினார். எப்படின்னா எல்லாமே விசுவாசித்தார். எல்லாமே பார்த்து ஆண்டவர் எல்லாம் விசுவாசத்தை ஒன்றும் தப்பலை. அதே மாதிரி மோசே எல்லாம் முகமுகமாக பார்த்தா நம்பினான். ஆண்டவர் நம்பினான், விசுவாசித்தான். அவங்கெல்லாம் கண்டு விசுவாசிச்சோம். நம்ம காணாமல் விசுவாசிக்கிறோம். அப்போ நம்ம தான் வசதியானவங்க, புரியுதுங்களா? அதனால் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கர்த்தரை விசுவாசித்து மேலும் வசனம் பாருங்கள், மத்திய 21-22 மேலும் விசுவாசம் உள்ளாய் ஜபத்தில் எவைகள் கேட்பீர்களா அவள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டீர்கள் பெற்றுக்கொண்டோன்னு சொல்லப்பட்டிருக்குது. நம்ம என்ன செய்யணும்? பெற்று கொண்டோம். விசுவாசத்தில் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டோம். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? தைரியமாக இருக்கணும். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டதுனால நம்ம பயப்படக்கூடாது. விசுவாசத்தினால எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம். அதனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். என்ன செய்தாலும் அவனுக்கு அதை கூடும். அதனால் தான் தேவன் உண்டு நம்ம விசுவாசி அதன்படி நம்ம நடக்கணும். அவர் பிரியமாக நடக்கணும். அவரை முழுவதுமாக நம்பணும். இறுதிபூர்வமாக
அவர் என்ன செய்யணும்? விசுவாசித்து நம்பணும்னா கர்த்தர் எல்லா காரியங்களும் நமக்காக செய்வார். கர்த்தர் தான் இந்த வார்த்தைகளை பாதுகாப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. அநேகருக்கு இந்த வார்த்தைகளை அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். God bless you all. Thank you all.